ஹாய் உறவுகளே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ சுதர்ஷினி அஃபிஷியல் சேனலில் போடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோலாம் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சுங்க. என்னன்னு தெரியல. ஆனால் இதை பார்த்ததுக்கப்புறம் இதை பற்றி பேசாமல் இருக்க முடியல என்னால். ஏன்னா எந்த ஒரு நெஞ்சில் ஒரு ஈரம் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாயில்லாத ஜீவன்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள்லாம் அநீதிகள்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு குடிகாரனாலேயோ இல்லை ஒரு சைக்கோனாலேயோ இல்லை ஒரு ஒரு பைத்தியத்தினாலேயோ அது நடக்கலை. நல்லா நார்மலாக ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு பெண் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வட இந்திய பெண் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வீட்டுக்கு எதிரில் தன்னுடைய தன்னுடைய வீட்டின் கேட்டுக்கிட்ட ஒரு ஒரு 6-7 நாய்க்குட்டிகள் விளையாடிட்டு இருந்திருக்கு. அந்த நாய்க்குட்டிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கையால் எடுத்து அதை செவுத்தில் அடித்து கொண்டு இருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இது எந்த வகையான ஒரு மனநிலையை சார்ந்தவங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சது கொஞ்சம் தாங்க. இந்த மாதிரி அங்கே ஒரு கேமரா இருந்ததுனாலையோ எதனால யார் படம் பிடிச்சி போட்டாங்க, ஒருவேளை அந்த தெருவில் ஸ்ட்ரீட் கேமரா ஏதாவது இருந்திருக்குமா அப்படிங்கிறலாம் தெரியல. ஒருவேளை அப்படி ஒரு கேமரா இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வீடியோ வெளியே வரலன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு தண்டனை கிடச்சிருக்காது. ஏன்னா எல்லோரும் சேர்ந்து அதை வீடியோவில் ஒளிபரப்பு பண்ணதுனால இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வீட்டுக்கு போயிட்டு அவங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. தண்டனை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தெரிஞ்சு இவ்வளோ நடக்குதுங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ நடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நாய்கள் கடிக்கிறது தான். கடித்தா அதுக்கு ஒரு ரேபிஸ் நோயின்னு ஒன்று வருது. அதை கவனிக்காமல் விட்டால் அது வந்துடும். நாய் அது தெரிஞ்சால் கடிக்குது. ஏதோ அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோம். இல்லை அது மனரீதியாக ஏதாவது ஒரு மனுஷங்களே பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த மனநிலை மாறுபட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வாயிலா ஜீவன்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஏதாவது ஒன்று அதுங்களுக்கு மனரீதியான ஒரு இது இருக்கும். அப்போ அதுங்களுக்கு என்ன பண்ண முடியும்? அதுங்க கடிக்குதுங்க. நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு ஊசி இருக்குது, தடுப்பூசி இருக்குது, தடுப்பூசியை போட்டுக்கலாம். அது பிடிக்கலன்னா அதை கொண்டு போய் வேறு ஸ்ட்ரீட் பக்கம் தரத்தி கூட விட்டுறலாம் இல்லையா? அதை விட்டுட்டு அடித்து கொள்வது குட்டி நாய்ங்க, குட்டி குழந்தை. நம்ம குழந்தையாக இருந்தால் அதை என்ன பண்ணுவோம்? அதை நம்ம பாதுகாத்து நம்ம இது பால் ஊற்றலனா கூட பரவாயில்லைங்க. அதை செவுத்தில் தூக்கி அடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள பெண்கள்லாம் பெண்ணாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைங்க. அதுவும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு தாயானவங்க ஒரு குட்டி நாய்க்குட்டி, அது என்ன தெரியும்? வாயிலா ஜீவன்களாலே அதுங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நல்லது கெட்டது தெரியாதுங்க. அதுங்களுக்கு 5 அறிவு தான் இருக்குது. 6 அறிவுல நம்ம அப்படி பண்ணால் அதுங்க என்ன மனுஷங்க இப்போ மிருகமாக மாறிட்டு வராங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் இதுதான். இருக்க என்னெல்லாம் பார்க்க போகிறோமோ எனக்கு தெரியலைங்க. பிடிக்கலன்னா அதை அடிக்காதீங்க, எங்கேயாச்சும் விரட்டி விடுங்க, அடுத்த தெருவுக்கு போட்டோம். விரட்டி தான் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கொடூரமாக நடந்துக்கிற ஒரு மனுஷங்களை நான் இப்போ தாங்க பார்க்குறேன். என்னத்தை சொல்கிறது, இன்னும் என்னென்ன கொடுமைகளாக நம்ம இன்னும் பார்க்க போகிறோமோ தெரியல. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.